என்னடா திடீர்னு கொடைக்கானல் கிளம்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்டா கொடைக்கானல் கிளம்பணும்? தூங்க சரியா கஷ்டத்தை கீழே போட்டேன். அதனாலதான் பார்த்த வரையுமே இந்த இடம் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. காய்ஸ் ஃபைனலாக தலையில் துண்டு போட்டு உட்கார நிலமை வந்துருச்சு. சத்தியமாக அதுக்கு மேலே இறங்க முடியல. இப்போ ரொம்ப தலை சுத்துது. குளிச்சு முடிச்சவங்க பாருங்க, இந்த மாதிரி அருவி கிட்ட உட்காந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். அது ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல ஒரு ட்ரிப்பு, மலை கடந்து கடல் கடந்து அந்த மாதிரி இப்போ திரும்பி மேலே ஏற போகிறோம். 2 hours later. பேசு நான் செதுறான் வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு நிமிஷம் பாருங்களேன், மொத்தம் காட்டுறோம். வண்டி எப்படி போகுது பாருங்க. டென்ட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆகிட்டோம். வெளியே பயங்கரமாக குளிருது. ஒரு நேரம் நான் கேம்ப் ஃபயரில் தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் தூங்க போகிறோம். ஏன்னா மார்னிங் 5 o'clock வந்து எங்களை எழுப்புறேன். அந்த அது என்ன மச்சான், சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எழுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக அந்த ஆபத்தான பயணத்தை முடிச்சுட்டு இப்போ தான் இங்கே வந்தோம். எங்கள் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கு. நான் போட்டிங் போயிருக்கேன், கடலில் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் லேக்கில் போகிறேன். ஓகே, நான் பார்க் ரீச் ஆகிட்டோம். குணா பார்க்கலடா, குணா குகை. சரி, ஏதோ ஒன்று என்ன எப்போ மாட்டுவான்னு பார்க்குறது. ஸோ இவ்வளோ தான் எங்களால் இப்போது பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு மேலே காட்ட முடியாது. ஏன்னா இதெல்லாம் கீழேயும் பார்த்து நடக்கும். நான் பின்னாடி பிச்சு இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். இது சும்மா ட்ரைலர் தாம்மா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடும்.